வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 9 மாநிலங்களில் 1,52,000க்கும் மேற்பட்ட மக்கள் நிவாரண மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தேசிய பேரிடர் கட்டளை மையத்தின்படி இறப்பு எண்ணிக்கை 3ஆக உள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி 9 மாநிலங்களில் உள்ள 679 தற்காலிக நிவாரண மையங்களுக்கு மொத்தம் 1,52,341 பேர் வெள்ளத்தால் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளந்தான் மாநிலத்தில் 96,929 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து திரங்கானு மாநிலத்தில் 43,581 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கிளந்தானில் உள்ள பல முக்கிய ஆறுகள், தனாமெராவில் உள்ள சுங்கை கிளந்தான் மற்றும் சுங்கை கோலோக் ஆகிய ஆறுகள் எச்சரிக்கை அளவை தாண்டி விட்டதாக வடிகால் மற்றும் நீர்ப்பாசன துறை இணையதளம் தெரிவித்துள்ளது. பேரிடர் பாதித்த பகுதிகளில் பணியாற்றும் ஊடகவியலாளர்களுக்கு துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தாம் பார்வையிட்டு வருவதாகவும், களத்தில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பாடப்படாத ஹீரோக்கள் என்றும், அவர்கள் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் எப்போதும் இருக்கிறார்கள் என்றும் ஊடகவியலாளர்களை அவர் வர்ணித்தார். அனைத்து மலேசியர்களுக்கும் துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்குவதில் அவர்கள் தயாரிக்கும் கவரேஜ் மற்றும் அறிக்கைகள் முக்கியமானவை என்று அவர் இன்று தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மாராங் மற்றும் கோலத்திரங்கானுவை சுற்றியுள்ள பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை தேசிய மின் வாரியமான TNB தற்காலிகமாக துண்டித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பொதுமக்கள் மின் சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள கிளந்தான் மற்றும் திரங்கானு மாநிலங்களுக்கு பிரதமரின் சிறப்பு நிதி ஒதுக்கீடாக மொத்தம் 57 மில்லியன் நிதி ஒதுக்கப்படுவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்துள்ளார். கிளந்தான் மாநிலத்திற்கு 25 மில்லியனும், திரங்கானு மாநிலத்திற்கு 25 மில்லியனும் வழங்கப்படுவதாகவும், இன்று திரங்கானுவில் உள்ள தெலாகா பாப்பான் பகுதியில் உள்ள வெள்ள நிவாரண மையத்திற்கு வருகை தந்த போது பிரதமர் அன்வார் இதனை தெரிவித்தார். இரு மாநிலங்களுக்கும் தலா 25 மில்லியன் வழங்கப்படுவதாகவும், திரங்கானுவில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ள மீட்பு பணியாளர்களுக்கு சிறப்பு உதவித்தொகையும் வெள்ள நிவாரணப் பொருட்களும் வழங்க 7 மில்லியன் கூடுதலாக வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். கிளந்தானில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பால் பெடரல் சாலைகளில் 10 நிலச்சரிவுகளை கிளந்தான் பொதுப்பணி துறை கண்டறிந்துள்ளது. குவாமுசாங், கோலக்ராய், தானாமேரா, ஜெலி மற்றும் மாச்சாங் ஆகிய இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் நித்சோ யாக்கூப் தெரிவித்துள்ளார். மண் நகர்வு காரணமாக சில சாலைகள் அனைத்து போக்குவரத்துக்கும் மூடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் JKR எச்சரிக்கை பலகைகள் மற்றும் தடைகளை நிறுவி உள்ளதாகவும், மேலும் சாலையை பயன்படுத்துகிறவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்படுவதாக அவர் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள SPM தேர்வை சந்திக்கும் மாணவர்கள் விடுதிகள் அல்லது மாற்று தேர்வு மையங்களுக்கு மாற்றப்படுகின்றனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் SPM மாணவர்களுக்கு அதிகாரிகளின், குறிப்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை முகமையின் ஆலோசனையை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபத்ரிலா சிடேக் தெரிவித்துள்ளார். நாளை தொடங்கும் SPM தேர்வுக்கு அவர்கள் அந்தந்த பள்ளிகளிலோ, கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் விடுதிகளிலோ அல்லது மாற்று தேர்வு மையங்களிலோ உட்கார முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக இது செய்யப்படுகிறது என்று இன்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஃபத்ரிலா சிடேக் தெரிவித்தார். கிளந்தான், கெடா மற்றும் திரங்கானுவில் மொத்தம் 5,377 SPM மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் பெர்சாத்துவின் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதால் பெர்சாத்து ஆபத்தான நிதி நிலையில் உள்ளது என்று கட்சியின் பொருளாளர் ரீனா ஹாரூன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அடிமட்ட மட்டத்தில் செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் பெர்சாத்துவின் நிலை கடினமாக இருப்பதாக அவர் கூறினார். எனவே நிதி ஆதாரங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகளிர், குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை முன்னாள் அமைச்சருமான அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகளை தாம் ஆராயப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீவா எனப்படும் மலேசிய இந்திய கலைஞர்கள் நற்பணி இயக்கத்தின் வெள்ளி விழா நிகழ்வு விருந்துடன் கூடிய விருது நிகழ்வாக பெட்டாலிக் ஜெயா ஹீ லாய் தான் ஹோட்டலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
நாட்டின் கலைஞர்கள் மற்றும் பல்துறை வித்தகர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக ஓப்ஸ் அறவாரியத்தின் துணைத் தலைவர் ஏஜி திலகன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள், திரைக்கலைஞர்கள் பங்கேற்று சிறப்பு செய்தனர். நிகழ்வில் நாட்டின் சிறந்து விளங்கும் 5 விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.